ஹரே கிருஷ்ணா. ஒரு தரம் கிருஷ்ணர் பிருந்தாவனத்துல இருந்து மதுரா வந்து அதுக்கப்புறம் துவாரகைக்கு ராஜா ஆகி இருந்த டயத்துல திரும்பி ஒரு தடவை மதுராவுக்கு வர சந்தர்ப்பம் வந்தது. அதாவது இந்த சிசுபாலன் தந்தவக்கரன் அவளை வதம் பண்ற அந்த டைம்ல அப்போ மதுரா மட்டும் வந்தவர் என்ன பண்றார், பிருந்தாவனத்துக்கு போயிட்டு வருவோம்னுட்டு பிருந்தாவனத்துக்கு போறார். அப்ப பிருந்தாவனம் போகும்போது அவரை பார்த்த பிருந்தாவனம் மாதிரியே இல்லை. அதாவது ஒரு எல்லா இடத்துலயும் ஒரு உயிர் இல்லாத மாதிரியான ஒரு சிச்சுவேஷனை அவர் பார்க்கிறார். எல்லாம் இருக்கு, ஆனா யாருக்கும் எதுவுமே இல்லை. அந்த மாதிரி நிலைமையில பிருந்தாவன வாசிகள் இருக்கா. கிருஷ்ணர் போன நாள்ல இருந்து அவ எல்லாரும் பித்து பிடிச்சது மாதிரி ஆயிட்டா. அதாவது பகவான் திரும்பி வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்க. அதனால அதையே அந்த ஒரு வார்த்தைதான் அவளுக்கு காதுல ஒலிச்சுட்டே இருக்கு. நான் திரும்பி போவேன். அந்த அக்ரூர ரதத்துல போன அந்த காட்சியும் திரும்பி வருவேன்னு சொன்னது, அது ரெண்டும் தான் அவளுக்கு ஒரு பிரசன்டென்ஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கே தவிர மத்த எதுவுமே முன்னாடி நடந்த லீலைகள், முன்னாடி அவ எவ்வளவு சந்தோஷமா இருந்தா, இப்ப இனி கிருஷ்ணர் திரும்பி வந்தா அப்புறம் எப்படி சந்தோஷமா இருக்க போற, இதெல்லாம் அவளுக்கு அதால நினைக்கவே தோணல. இப்போ பகவான் நேரம் என்ன பண்ற, கிருஷ்ணா ராதராணிய பார்க்க போற. அங்க ராதராணிய பார்த்தா அவருக்கு ரொம்ப பரிதாபமா இருக்கு. ராதராணி ஜஸ்ட் ஒரு மூச்சு மட்டும் விட்டு இருக்கா. அப்படிதான் அந்த மாதிரி நிலைமையில இருக்கா. மொத்தமும் கிருஷ்ண மயமா அவளுடைய உடலே ஆயிடுத்து. கிருஷ்ணருக்கு அது ஃபீல் ஆகுது அங்க போன உடனே. அப்ப ராதராணியுடைய அந்த பிரேமைய பார்த்து கிருஷ்ணர் ஒரே ஆச்சரியப்படுறார். இப்படி கூட ஒருத்தர் மேல அப்படி ஒரு பிரேமா ஒருத்தருக்கு இருக்க முடியும். அதாவது தன்னுடைய எல்லாத்தையும் விட்டது மட்டும் இல்லாம, சரி எல்லாத்தையும் விட்டாச்சுன்னு இது நிம்மதியா இருக்கலாம்னு அப்படி இல்லாம விடவும் விட்டு அதை விட முடியாம இருக்கிற ஒரு நிலைமை இருக்கு பாருங்க. அது ரொம்ப ஒரு கஷ்டமான ஒரு நிலைமை. அத இத்தனை நாள் இவ அனுபவிச்சுட்டு இருக்காங்கிறது பார்த்த மட்டுமே கோபாலனுக்கு புரிஞ்சு போயிடுறது கிருஷ்ணருக்கு. கிருஷ்ணர் ராதராணியை பார்த்து கேக்குறா, ராதராணி உங்களுடைய இந்த பிரேமை, உன்னோட இந்த பிரேமை என்னன்னு நான் சொல்றது. இதுக்கு முன்னாடி நான் இந்த அளவுக்கு உங்களுடைய அந்த பிரிவுல நீங்கெல்லாம் இப்ப நீ அனுபவிக்கிற இந்த ஒரு விரகத்துல நீ அனுபவிக்கிற இந்த ஒரு வேதனை நான் இதெல்லாம் நான் அனுபவிக்கல. அப்படின்னா என்ன அர்த்தம், நீ என் மேல எவ்வளவு நீ பிரேமம் வச்சிருக்கியோ அந்த அளவுக்கு நான் உங்க மேல பிரேம வைக்கல அப்படிங்கறதுதான் உண்மை அப்படின்னு அவர் சொல்ல. அப்ப ராதராணி உடனே கிருஷ்ணனுடைய வாய பத்துறா பத்தி சொல்றா, கிருஷ்ணா அப்படிலாம் சொல்லாதீங்க. நீ என்னுடைய பிரேமை வசத்தியா நீ பேசுற, அது உன்னுடைய ஒரு பெருமை. ஏன்னா எனக்கு நிஜமாவே உன் மேல அவ்வளவு பிரேமை இருக்கு அப்படின்னா, நீங்க இங்க பிருந்தாவனம் விட்டு போன உடனே அந்த பிருந்தாவனத்துல இருந்து நீங்க போறதுக்கு முன்னாடி இந்த பிருந்தாவனத்துல என்னுடைய உடல் உயிர் உடலை விட்டு பிரிஞ்சிருக்க வேண்டாமா? அது அப்படி இல்லாத ஒரு பிரேமையை போய் நீங்க கொண்டாடுறே. உங்களை பிரிஞ்சு கிருஷ்ணர் வரல இல்லாம நான் இத்தனை நாள் நான் வாழ்ந்துட்டு இருக்கேன். அதுவே சொல்லலையா என்னுடைய பிரேமை எந்த அளவுக்கு ஒரு ஷாலோவா இருக்கு, எந்த அளவுக்கு சும்மா வெளிப்போக்கா இருக்கு அப்படிங்கறதுக்கு இதை விட என்ன ஒரு பெரிய எக்ஸாம்பிள் வேணும். ஆனா கூட இத போய் நீங்க கொண்டாடிக்கிறீங்களே அப்படின்னு கிருஷ்ணருக்கு பலபலன்னு கண்ணில் தண்ணி வந்துருது. அவர் சொல்ற, அதாவது இது எப்படிப்பட்ட பிரேமை, இந்த பிரேமை இது வரைக்கும் நான் என்னென்னலாமோ நான் பிரேமைய பத்திலாம் நான் கேள்விப்பட்டிருக்கேன், அனுபவிச்சிருக்கேன். ஆனா இது எப்படிப்பட்ட ஒரு பிரேமை, அதாவது தனக்கு நிகரே இல்லாம உன்னளவுக்கு என்னை பிரேமிக்க முடியாம பிரேமை யாராலையும் பண்ண முடியாது அப்படின்னு இருந்து கூட அதுல ஒரு பெருமையோ இல்லைன்னா
ஒரு 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 ஆணவமும் அப்படியெல்லாம் இல்லாம என்னுடைய பிரேமை வந்து ஒண்ணுமே இல்லை அப்படின்னு சொல்றது வந்து அது இந்த இந்த ஆச்சரியம் நான் இது வரைக்கும் எங்கேயுமே நான் வந்து கேட்டது கிடையாது. தன்னைத்தானே குறைச்சிக்கிறது அப்படிங்கிறது இந்த உலகத்தை சாதாரணமா யாருமே பண்ண மாட்டா. இது சான்ஸ் கிடைச்சது அப்படின்னா யாராவது ஒருத்தர் நம்மள பெருமையா 2 வார்த்தை பேசினானா அவளுக்கு இன்னும் 4-5 எக்ஸ்ட்ரா பாயிண்ட் நம்மளே எடுத்து கொடுப்போம். ஓ ஆமாமா அன்னைக்கு கூட நான் இதெல்லாம் செஞ்சேன்னு. ஆனா இங்க வந்து நிஜமாவே வந்து நீ பெருமைக்கு உரியவள், இந்த பிரேமையோடைய மொத்த சொந்தக்காரியும் நீதான், அப்படி இருந்து கூட உண்மை இல்லைன்னு நீ வந்து சொல்ற அப்படின்னா எனக்கு ஆச்சரியமா இருக்கு. எனக்கு வந்து இப்ப எனக்கு இன்னொரு ஒரு ஆசை வருது. அந்த எப்படி வந்து இந்த பாவத்தை நீ அனுபவிச்சுட்டு இருக்க அப்படிங்கறத எனக்கு தெரியணும் அப்படின்னு அந்த கிருஷ்ண பிரேமையுடைய அந்த எல்லைய வந்து நீ அடைஞ்சிட்ட. ஆனா நான் இன்னும் வந்து அது என்னன்னு புரிஞ்சுக்க முடியாத நிலைமையில தான் நான் இருக்கேன். அதனால எனக்கும் அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உன்னுடைய பாவத்துல நான் இருந்தாதான் அது நடக்கும் அப்படின்னு பகவான் சொல்ற. அவர் சொல்ற கிருஷ்ணர் சொல்ற, நீ வந்து சொல்ற என் உயிர் போயிருந்திருக்க வேண்டாமான்னு. ஆனா எனக்கு தெரியும் உன் உயிர் ஏன் வந்து இன்னும் இருக்கு உன் உடல்ல அப்படின்னா என்ன அர்த்தம்னா, நான் வருவேன் அப்படிங்கும்போது நான் என்னைக்கோ வரப்போறேன். ஆனா நான் வரும்போது நீ வந்து இன்னும் இருக்கணும் நல்லபடியா நீ சொல்லிட்டு போயிருக்க. நான் வருவேன் அவங்களெல்லாம் பார்ப்பேன்னு. அதுக்காக வேண்டி நீங்க எல்லாரும் உயிரை கையில பிடிச்சிட்டு இருக்கேள். ஆனா அவ்வளோ பெரிய ஒரு தியாகத்தை அந்த பிரேமையில நீ ஒளிச்சு வச்சிருக்க அப்படின்னு ராதாராணியுடைய பிரேமையை வந்து கிருஷ்ணர் கொண்டாடிக்கிறார். அப்ப அவர் சொல்றார், அதனால இத வந்து நான் அனுபவிக்கிறதுக்காகவே நான் கலியுகத்துல பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யரா நான் என்னுடைய அவதாரம் இருக்கும். அப்போ நான் வந்து உன் ராதையுடைய விரக வேதனை என்ன அப்படிங்கறத அந்த பாவத்தை நான் அனுபவிப்பேன் அப்படின்னு அவர் சொல்றார். அதே மாதிரி அந்த பிரேமைய வந்து பகவான் வந்து அனுபவிக்கிறார். அனுபவிக்கும் போது ஒரு தாட் வருது சைத்தன்யருக்கு, அடாடா இத வந்து நானு இத இந்த பிரேமை கிருஷ்ண பிரேமையை ருசிக்கணும் அப்படிங்கிற ஆசை எனக்கே இவ்வளவு வந்து கிருஷ்ணருக்கே வந்துருத்து அப்படின்னா, அப்ப இந்த பிரேமைய வந்து எல்லாரும் உலகத்துல இருக்கிறவ எல்லாரும் ருசிக்க ஆரம்பிச்சுட்டேன்னா இந்த உலகத்துல வந்து எல்லாருக்கும் ஒரு ஒரு பகைமை உணர்வோ இல்லைன்னா வேற அனர்த்தங்கள் எல்லாம் கிளியர் ஆயிடுமே. சோ இவா எல்லாருக்கும் இந்த பிரேமையை அனுபவிக்க நம்ம கொடுக்கலாமே அப்படின்னு அந்த அந்த பிரேமைய ஃப்ரீயா வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதா. எப்படி கொடுக்கறாரு அப்படின்னா, கலியுகத்துல ஹரே கிருஷ்ண மகாமந்திரம், ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே அப்படிங்கிற இந்த மகாமந்திரத்தை மூலமா பகவான் ஸ்ரீ கிருஷ்ண சைத்தன்யர் நமக்கு கொடுக்கிறார். அதாவது இந்த மகாமந்திரத்தை சொல்லி சொல்லி நமக்கு மனசு வந்து சுத்தமாயிடுத்து அப்படின்னா ரொம்பவே சைத்தன்யருடைய ஒரு கருணையால ரொம்ப சீக்கிரமே அந்த பிரேமை வந்து நமக்கு சித்திச்சுடும் அப்படின்னு. அப்படின்னா இத வந்து அடையணும் அப்படின்னு ஆசைப்படாதவ யாரு இருப்பா? யாரு இருப்பா அப்படின்னா யாரு இருக்காளோ அவளுக்கு இதை விட மிகப்பெரிய துரதிருஷ்டம்ங்கிறது வேற ஒண்ணுமே இருக்க முடியாது. ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே.